வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். விவோல இருந்து இரண்டு புதிய மொபைல் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ X50 அப்புறம் X50 Pro. ஆக்சுவலாக இந்த மொபைல் ஃபோன் எல்லாமே ஆல்ரெடி அவங்க சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. சைனாவில் ஒரு 4 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். X50 Pro, X50, X50 Lite அப்புறம் X50 Pro Plusன்னு வேறு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் மாறுதலோடு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாறுதல்கள், மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இந்த X50 சீரீஸில் சைனாவில் அவங்க லான்ச் பண்ண 4 மொபைல் ஃபோனில் 2 மொபைல் ஃபோனை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது X50. இதே X50யை அவங்க சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறப்போ Snapdragon 765Gயோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து Snapdragon 730G கூட கிடையாது, 730யோட லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைலோட விலையுமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 8GB மற்றும் 128GB ரேம் வேரியன்ட் நம்மக்கிட்ட வந்தது வந்து நம்மக்கிட்ட வந்து 128 வந்திருக்கு. இதனுடைய விலை 34,990 rupees. இதே 8GB plus 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒன்று இருக்கு, அதனுடைய விலை 37,999 rupees. இந்த விலைக்கு இந்த மொபைலில் என்ன இருக்கு, பாக்ஸுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு அறிமுக விமர்சனமாக பார்க்க போறோம். X50 Pro கூட இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனால் அதில் வந்து Snapdragon 765G தான். அது ஒரே வேரியன்ட், 8GB ரேம் மற்றும் 256GB ஒரே வேரியன்ட் தான். அதனுடைய விலை 49,990 rupees. ஸோ விவோ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி ஒரு சதுர வடிவத்தில் பாக்ஸ் உங்களுக்கு வரும். பாக்ஸினுடைய பின்புறத்தில் பல விவரங்கள் போட்டிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா சார் வேல்யூ நீங்கள் கேட்பீங்க. சார் வேல்யூ வந்து 1.24 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 1.24 இருந்தாலும் சரி, இல்லை 1.59 இருந்தாலும் சரி, 1.6க்கு கம்மியாக இருக்கிற எந்த சார் வேல்யூ இருக்கிற மொபைல் ஃபோனுமே இந்தியாவில் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. X50ல ஃப்ராஸ்ட் ப்ளூ தவிர கிளேஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ. ஆல்ரைட், ஸோ பாக்ஸை திறந்த உடனே மேலே வந்து மொபைல் ஃபோன் உங்களுக்கு தெரியுது. மொபைல் ஆனால் பிடிக்கிறதுக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சரி, வச்சுட்டு வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 33 வாட் சார்ஜிங் பிரிக் கொடுத்துருக்காங்க. கிளியர் பேக், TPU கேஸ், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல் மற்றும் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் போட்ட ஒரு பேம்ப்ளெட், USB Type-C கேபிள், வயர்டு இயர்ஃபோன்ஸ், 3.5 ஆடியோ ஜாக் இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாதீங்க. மொபைல் ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதனால ஒரு USB அடாப்டரும், USB Type-Cக்கான அடாப்டரும் கொடுத்துட்டாங்க. அது தவிர இந்த இயர்ஃபோன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இதான் விவோ X50. மொபைலுடைய பின்புறத்தில் குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் ஒரு மெயின் கேமராவோட சேர்த்து மற்ற 3 கேமராவும் இருக்குது. கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு USB Type-Cக்கான போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ், அப்புறம் சிம் கார்டுக்கான ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல 2 சிம் கார்டு நீங்க போட்டுக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இதுல வராது. டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக், மொபைலுடைய ஒரே சைடுல பவர் பட்டன் மற்றும் வால்யூம் ராக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கிளாஸ் பாடி ஃபினிஷிங் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. மொபைலே பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த நிறைய விவோ மொபைல் போன்ஸ்ல இந்த மொபைலுடைய டிசைன் எனக்கு ரொம்ப பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. லைட் வெயிட் மொபைல் போன், தின்னாவும் இருக்கு, பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கு, வித்தியாசமான ஒரு டிசைனாகவும் இருக்கு. மொபைலை செட்டப் பண்ணியாச்சு. ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக் எப்படி இருக்கு, ஃபாஸ்டா இருக்குங்கிறத பாருங்க. சூப்பர் ஃபாஸ்டா ஓப்பன் ஆகுது ஃபேஸ் அன்லாக். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் டிஸ்பிளேல நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது. தின்னாக இருக்கிற பெசல்ஸ் சில மொபைல் ஃபோன்ஸில் நம்ம சைடில் மட்டும் தின்னாக இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் வந்து டாப்லையும் பாட்டம்லையும் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் ரொம்பவே தின்னாக இருக்குது. மொபைலில் சொட்டு நாச்சுக்கு பதிலாக பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. பொட்டு நாச்சு சிறுசாக இருந்தாலும் கார்னரில் இல்லாமல் கொஞ்சம் சென்டராகி இருக்குது. ஃபன் டச் OS ரன் ஆகிட்டு இருக்கு. அது வந்து Android 10க்கு மேலே கொடுத்துருக்காங்க. மொபைலை ஆன் பண்ணோடனே ஒரு அப்டேட் எனக்கு ரெடியாக இருந்துச்சு. ஸோ அப்டேட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான அப்டேட் அப்படிங்கிறாங்க. ஃபன் டச் OSல நிறைய ஆட்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த ஐ மேனேஜர், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாமல் டிஃபால்ட்டாக வர அப்ளிகேஷன்ஸ், ப்ளோட்வேர்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். பொதுவாக எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்ஸுக்கும் காமனான ஸ்டெப் தான் அது. ஆப் டெஸ்க் இல்லாமல் எல்லா அப்ளிகேஷனையும் ஆப் ட்ராயரில் வச்சிருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிறதுனால ஸ்க்ரீன்
டிஸ்பிளேனுடைய ஃப்ளூயிடிட்டி நல்லா இருக்கு. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தேவையான சென்சர்ஸ் எல்லாமே இருக்கு. Snapdragon 730 ப்ராசஸர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே இருக்கு. 4200 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. மொபைலுடைய வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஏன் லைட் வெயிட்டா இருக்குன்னா 174 கிராம்ஸுக்கும் கம்மியான ஒரு லைட் வெயிட் தான். ரொம்ப தின்னான மொபைல் ஃபோன். 7.5 mm தின்னஸ், அதாவது 8 mm விட கம்மியான ஒரு தின்னஸ் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 6.56 இன்ச் டிஸ்பிளே. HDR10 சப்போர்ட்டட் டிஸ்பிளேல 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சாம்சங் உடைய AMOLED பேனல் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. பின்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா 48 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா. இந்த 48 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX598 கஸ்டமைஸ்ட் சென்சர் அப்படிங்கறாங்க. இந்த சென்சரோட லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா f1.6 வரை கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சில f1.6 அப்பர்ச்சர் பார்க்கிறது அரிதான விஷயமா தான் இருக்கு. பட் பல விஷயங்கள் இந்த மொபைல்ல இருந்தாலும் இந்த மொபைல் போனுடைய பிரதான ஹைலைட் இது இருக்கிற கேமரா தான். கேமரா பொறுத்தமட்டிக்கும் போட்டோ மோட் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. அதுல லென்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் வைட் ஆங்கிள், போகே மோட், சூப்பர் மேக்ரோ இதுக்கெல்லாம் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோடும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோடில் என்ன லெவலில் உங்களுக்கு போகே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ட்ரேட் மோட் வந்து இந்த 50 mm 13 மெகா பிக்சல் கேமரா வச்சு இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ரேட். நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோட்லையும் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் சப்போர்ட் இருக்கு. வீடியோ நீங்க எடுக்கலாம். வீடியோஸ் வந்து நீங்க 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4K வீடியோஸ் 30 frames per second இல்ல 60 frames per second வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணனும்னா அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பிளஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வொர்க் ஆகுறது. பட் நான் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணாமே நார்மலா வச்சு எடுத்த ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் பாருங்க. ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது தவிர 48 மெகா பிக்சல் மோட் இருக்கு, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ப்ரொஃபஷனல் மோட் இருக்கு, ஃபிக்ஸட் மேக்ரோ, டாக்குமெண்ட் ஸ்கேனிங் மோட், இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான மோட்ஸும் இந்த கேமரா யூஐல கொடுத்திருக்காங்க. Vivo X50 Proல இருக்கிற அந்த மெயின் கேமராக்கு வந்து ஒரு கிம்பால்ல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கிற மாதிரி கேமரா கொடுத்திருக்காங்க. அந்த கிம்பால் அரேஞ்ச்மெண்ட் இந்த மொபைல் வரை கிடையாது. இது தவிர ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சர், அப்புறம் 13 மெகா பிக்சலுக்கான போகே. அதாவது யூசுவலா எல்லாரும் ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்து விட்டு டெப்த் சென்சர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. மற்ற 2 மெகா பிக்சல் கேமரா, அந்த 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர்லாம் சொல்றது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் கேமராவோ 64 மெகா பிக்சல் கேமராவோ அந்த மெயின் கேமரா வந்து போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணும். ஆனா இந்த மொபைல்ல இருக்கிற 13 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா இதுவே வந்து இதுல இருக்க 50 mm லென்ஸை வச்சு அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும். சோ ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. பட் விரிவா இந்த மொபைலோட கேமரா எப்படி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முழு விமர்சனத்துல பார்ப்போம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ ரியர்ல எடுக்கக்கூடிய வீடியோஸ்க்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தவிர ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் ஹெல்ப் பண்ணும். ஆடியோ ஜூமிங் ஃபீச்சர், அதாவது வீடியோ நீங்க எடுக்கிறப்போ உங்க சப்ஜெக்ட் என்ன பேசிக்கிட்டு இருக்குங்கிறத ஜூம் பண்ணி அதை கிளாரிட்டியா கேப்சர் பண்றதுக்கு ஆடியோ ஜூமிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. Vivo X50ல வந்து ஆடியோ ஜூம் ஃபீச்சர் இருக்குங்கறாங்க. சோ தள்ளி நின்னு பேசினாலும் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் தள்ளி நின்னு பேசுறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. சவுண்ட பொறுத்த மட்டும் இதுல வந்து Bluetooth 5.1 கொடுத்திருக்காங்க. அது தவிர ஹை-ரெஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்கு. சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இந்த Vivo X50 மொபைல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் போன்னு சொல்ல முடியும். பட் விலை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 35,000 கொடுத்து வாங்குறதுல பத்தி பிரச்சனை இல்ல. பட் அந்த விலைக்கு வந்து உங்க ப்ராசஸர் வந்து Snapdragon 730 தான் கொடுத்திருக்காங்க. இப்போ OnePlus பார்த்தோம் அப்படின்னா அந்த விலைக்கு உங்களுக்கு Snapdragon 855 எல்லாம் கிடைக்குது. OnePlus Snapdragon 765 மொபைல் போன் 30,000 கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. பட் இந்த நேரத்துல இந்த மொபைல் போன் எதுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில எதுக்குன்னு யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த மொபைல் போன் வந்து முக்கியமா அவங்க கவனம் செலுத்திக்கிறது எங்க அப்படின்னா பின்புறத்துல இருக்க அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. இது வந்து ஒரு கேமிங் மொபைல் போன். Snapdragon 730 வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். நம்ம ரெட்மினுடைய K20 இந்த மாதிரி மொபைல் போன்ல நம்ம பார்த்திருக்கோம். நல்ல ப்ராசஸர் தான், கேமிங் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் கேமிங் எல்லாம் விட இந்த மொபைல் வந்து உங்களுக்கு கேமரா சென்ட்ரிக் மொபைல் போன். நீங்க வந்து ஒரு கேமரா பிரியரா இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் Vivo மொபைல் போன்ல இருந்து ஒரு கேமரா மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் போன் பத்தி நீங்க யோசிக்கலாம். பட் யோசிச்சுக்கிட்டே இருங்க, இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத என்னுடைய முழு விமர்சனத்துல உங்களுக்கு சொல்றேன். அந்த விமர்சனம் வர்றப்போ அதை நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.